இன்னைக்கு சண்டே. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் இன்னைக்கு நான்வெஜ்ஜா தான் இருக்கும். நான் இந்த மந்த் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஏன்னா பங்குனி ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா? பங்குனி ஸ்டார்ட் ஆனதுலருந்து எண்டு வரைக்குமே இந்த மந்த் ஃபுல்லாவே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நேத்து நைட்டு மீதமான சாப்பாட்டுல கொஞ்சமா உப்பும் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். அதே மாரி பால் 1/2 லிட்டர் வாங்கி தயிரும் துவைய போட்டு வச்சாச்சு. இப்பல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடிக்கு தயிர் சாப்பிடணும்னு தோணும். அப்பப்ப போய் கடையில வாங்குறதுக்கு பதிலா 1/2 லிட்டர் பால் வாங்கி துவைய போட்டு வச்சுட்டா, தயிர் வேணும்ன்னும் போதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு நல்லா சாப்பிடலாம். எனக்கு வந்து பழைய சாப்பாட்டு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். நைட்டே சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு, காலையில வந்துட்டு 2, 3 கரண்டி நல்லா தாராளமா தயிர் எடுத்து ஊத்தி நல்லா பெசஞ்சு, ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற மாரி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி மாரி கரைச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரைச்சு வச்சுங்கிற தயிர் கஞ்சிய இந்த மாரி ஒரு அகலமான குண்டான்ல ஊத்திட்டு, 4 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, இது கூடவே கொஞ்சமா ஊறுகாய் இதெல்லாம் வச்சு தயிர் கஞ்சி குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நான் எங்க வீட்ல இந்த பழைய சாப்பாடு தயிர் கஞ்சி தான் காலையில குடிச்சேன். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.